இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்படி ரெடி ஆனோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பெல்லாம் தொடச்சி தேய்ன்னு தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே அடுப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நல்லா தேய்ன்னு போட்டு தேய்ச்சி அந்த மேடை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புது அடுப்பாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா தேய்ச்சி சுத்தமாக எடுத்துட்டேன். ஸோ எந்த அழுக்கும் இல்லை. அதுக்கப்புறமா அதுக்கு புட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை திங்ஸ் எல்லாம் எடுத்து ஏற்கனவே எண்ணெய் பிசுக்கெல்லாம் போக க்ளீன் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி நல்லா தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வீட்டில் பளபளன்னு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி ஏற்கனவே முந்தின நாளே வீடெல்லாம் ஒட்டடிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. பூஜை பொருளெல்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா அடுப்பு சிங்க்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா வீடு பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் பெருக்கி நல்லா மாப்பெல்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி கிருஷ்ணர் இன்றைக்கி அவர் பாதத்தை வச்சு ஆகணும் நம்ம வீட்டிலன்னு முடிவு பண்ணி எல்லாமே தேய்ன்னு தொடச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அழுக்காக இருந்தால் எப்படி வருவார்? ஸோ அதனால் எல்லாம் தொடச்சிட்டு நம்மளும் குளித்து ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் கட்டி நானே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே வாசலில் தோரணம் கட்டிட்டேன். ஸோ அதை நான் வீடியோவில் எடுக்கல முடியல. ஸோ அதனால் இப்போ பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோரணம் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மாயில வச்சு மேலே டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே இலை தோரணம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன் முந்தின நாளே. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விளக்கி வச்ச பாத்திரத்தை பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே போட்டு வச்சு ரெடி பண்ணி அதோட இடத்துல எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம கோலம்லாம் போட்டு அது மேலே கிருஷ்ணர் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு அதை சுற்றி பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணி கிருஷ்ணர் சிலையெல்லாம் வச்சதுக்கப்புறமா விளக்கு வச்சு எண்ணெய் எல்லாம் ஊற்றி திரி ஊற்றி நல்லா பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கிச்சன்லேயுமே நான் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவேன். வாசல்லையும் ரெடி பண்ணுவேன். ஸோ அதுவும் முடித்ததுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கரைப்பட்டிருந்தனால நான் போயிட்டு வேறு ட்ரெஸ்ஸு பூஜை பண்ணுறதுக்காக மாற்றிட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் பொருத்தி பூஜையெல்லாம் பண்ணி அப்புறம் நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்திருப்பார் அப்படின்னு நம்பி இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான், கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.